फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வீடியோல ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகுற யாரடி நீ மோகினி சீரியல்ல ஆக்ட் பண்ற ஸ்வேதா பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகுற சீரியல் தான் யாரடி நீ மோகினி. இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்கிற ஸ்வேதாவோட ரியல் நேம் சைத்ரா ரெட்டி அண்ட் இவங்களோட நிக் நேம் ஸ்ரவானி. இவங்க 1995ல ஆந்திர பிரதேஷ்ல பிறந்திருக்காங்க அண்ட் இப்போ இவங்க ஃபேமிலியோட பெங்களூர்ல தான் இருக்கிறாங்க. இவங்களோட ஃபாதர் ஒரு ஃபேஷன் டிசைனர் அண்ட் இவங்களோட சிஸ்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ட்ரீமா இருந்திருக்கு. பட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதாலதான் இவங்களுக்கு சினி ஃபீல்ட்ல என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஆசையை வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இவங்க அவனு மாட்டே ஸ்ரவானி அப்படிங்கிற ஒரு கன்னடா சீரியல் பண்ணிருந்தாங்க. இந்த சீரியல்ல ஹீரோவா அரண்மனை கிளி சீரியல் ஆக்ட் பண்ற அர்ஜுன் தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரியல் மூலமா நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா சேம் சீரியல்ல தமிழ்ல கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்னு ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியல்லையும் ஸ்வேதா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில ரீசன்ஸால அந்த சீரியலை பாதிலே குவிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறமா தான் ஜீ தமிழ்ல யாரடி நீ மோகினி அப்படிங்கிற சீரியல்ல நெகட்டிவ் ரோல்ல பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சீரியல்ல ஹீரோயினா வெண்ணிலா ஆக்ட் பண்ணிருப்பாங்க அண்ட் ஹீரோவா இருக்கிற முத்தரசனுக்கு நல்ல காம்படிஷன் வெண்ணிலா அண்ட் ஸ்வேதா தான். ஸோ ரெண்டு பேருமே யார் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன் முத்தரசன் யார் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன்ல தான் இந்த சீரியலோட ஸ்டோரி ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அண்ட் சீரியல்ல வெண்ணிலாவும் ஸ்வேதாவும் எலியும் பூனையும் மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. பட் ஆஃப் ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. அண்ட் இந்த சீரியல் மூலமா வெண்ணிலாவும் சரி ஸ்வேதாவும் சரி நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஹீரோயின் வெண்ணிலாவை விட ஸ்வேதா வில்லியா ஆக்ட் பண்ணிருக்கிற ஸ்வேதாவுக்கு தான் ஃபேன்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஸ்வேதாவுக்கு இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க லவரோடய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல சேம் ப்ராஜெக்ட்ல ராகேஷ் ஷாம்லா அப்படிங்கிறவரு இருந்திருக்காங்க. ஸோ அது மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி அப்புறமா அது லவ் ஆகி இப்போ மேரேஜ் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் May 6. பட் இந்த கொரோனா ப்ராப்ளம் இருக்கிறதால இப்போ மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஸோ ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ராகேஷ் ஷாம்லா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம சிம்பிளா மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் கொரோனா ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா கூட நம்ம ரிசப்ஷன் நல்லா கிராண்டா பண்ணலாம்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் ஸ்வேதா இல்ல எனக்கு மேரேஜ் நல்லா கிராண்டா தான் பண்ணணும். பிகாஸ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ கொரோனா ப்ராப்ளம்லாம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரொம்பவே ஃபீல் பண்ணி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. என்னதான் சீரியல்ல இவங்க வில்லியா ஆக்ட் பண்ணாலும் ரியல் லைஃப்ல பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே ரொம்ப இன்னசென்ட்னே சொல்லலாங்க. அது அவங்களோட இன்டர்வியூல பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு. அவங்க பண்ற ஒவ்வொரு ஆன்சர்ஸுமே ரொம்பவே ஒரு சைல்டிஷாவும் ரொம்ப இன்னசென்ட்டாவும் தான் இருந்தது. ஸோ நம்ம பார்க்கலாம் அவங்களோட மேரேஜ் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.